புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல கிளாஸ் 4 டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணி கிளாஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல யாருக்கு எத்தனை மாசத்துல கிளாஸ் கிடைக்கும், யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிங்கப்பூர்ல கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு யாருக்கு சீக்கிரமே கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஒர்க் பெர்மிட்ல வந்து டிரைவர்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் டைம் டிரைவர்னு இருக்கணும். உடனே நீங்க கேட்பீங்க, அண்ணா என்னோட லைசன்ஸ்ல ஒர்க்கர் கம் டிரைவர்னு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்னு இருக்கு, அதெல்லாம் ஓகேயா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் இதுல வந்து கணக்குல வராது. வெறும் டிரைவர்னு இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபுல் டைம் டிரைவர்னு இருக்கணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய லோரி, அதாவது 14 ஃபீட் லோரி இருக்கும்ல, இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறது மாதிரி எடை உள்ள லோரி உங்க கம்பெனியில இருந்துச்சு அப்படின்னா அவசியம் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் வந்து உங்களுடைய கம்பெனி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் 4 சப்போர்ட்டிங் லெட்டரை வந்து டிராஃபிக் போலீஸ் வெப்சைட்டில் போய் பண்ணியிருக்கணும். இந்த 3 பாயிண்ட்டும் உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து 2லேருந்து 3 மாதத்துலேயே விட்டுருவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இப்போ சொன்னது எல்லாமே இருந்துச்சு. அதனால 2 மாதத்தில் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதில் ஃபெயில் ஆனதுனால அதுக்கப்புறம் 2வது டெஸ்ட் வந்து அடுத்த 2 மாதத்தில் கிடச்சிருச்சு. அதுலேயும் அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் 3வது டெஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கரெக்டாக அந்த மாதிரியே கூப்பிட்றதா அந்த பையன் வந்து சொன்னான். 2வதா யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு கேட்டால், கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சிருந்து கம்பெனி மூலமாக சப்போர்ட்டிங் லெட்டர் வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அதாவது அவங்களுடைய கம்பெனியில் வந்து 14 ஃபீட் லோரி இருக்காது. அதனால அவங்க வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த 2வது இடத்துல வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? இவங்களோட காத்திருப்பு நேரம் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். அதாவது கம்பெனி மூலமாக சப்போர்ட்டிங் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட கிளாஸ் 3 லைசன்ஸ் இருந்திருக்கணும். சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் 3வதுல உள்ளது யாருன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி கிளாஸ் 3C லைசன்ஸை வச்சு அப்ளை பண்ணீங்கல்ல, அவங்களும் கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சு கம்பெனி லெட்டர், அதாவது பேப்பர் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருப்பீங்கல்ல டிரைவிங் ஸ்கூலில், அவங்களும் இதுக்கு அடுத்ததில் வருவாங்க. இவங்களோட காத்திருப்பு நேரம் எவ்வளோன்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். அதுக்கு மேலே கூட ஆகலாம். சரிங்களா? நான் இப்போ சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கோம். அந்த ஸ்டெப்பு படி தான் சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க வந்து கிளாஸ் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினரோட பற்றாக்குறை, அதிக பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால 1 by 1 தான் அவங்க வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ணி கிளாஸ் கிடைக்கல அப்படின்னு புலம்புற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. போயிட்டு வரேன்.